பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைக்கு வந்து உடம்பெல்லாம் சரியா காலேஜ் அடிச்சு வேறுத்து ஏலாம ஏற்கனவே எக்ஸ்ரே எடுக்கவே தெரியும் பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு நின்றது. ஆனா இன்னி கேமராவை விட்டு உள்ள போயிட்டு சொல்லி ஜெரோமி சொன்னாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வீடியோல வந்து ஒரு கவலையான ஒரு செய்தி தான் நாங்க சொல்லலாமே ஜோவேல். அதாவது ஜெரோமிக்கு வந்து ஒரு 3 நாள் ஆகுது வந்து ஜெரோமி இன்னும் வந்து சாப்பிடலன்னு வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சு கொண்டு இருக்குது. மற்ற ஜூஸ் போத்து ஒரு சாப்பாடுமே சாப்பிடல. அது என்ன நடந்துட்டு தெரியல. அண்டும் அந்த சாப்பிடக்குள்ள வந்து ஏதோ ஒரு முள்ளு போயிட்டு சொல்லி ஜெரோமி சொன்னாது. இப்போ அதுக்கு பிறகு நாங்களும் அதுக்கு பிறகு சாப்பிட்டது பிறகு திடீரென்று பார்த்தேன். இப்போ 2 நாளாக சாப்பிடவே இல்லை. இப்போ நேற்று நாங்கள் ப்ரைவேட் ஆக கொண்டே மருந்து எடுத்தினாங்க. அப்போ எடுத்ததுக்கு பிறகு இப்போ நேற்று முந்தின நாள் கொண்டே ப்ரைவேட் எடுத்தினாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிள்ளை சரியாக சாப்பிடுது இல்லையே, ஜூஸ் தான் குடிக்குதுன்னு சொல்லி போட்டால் இப்போ எங்கட இங்கே ரூபின்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கொண்டு போனாங்க. அப்போ அதுக்குரிய டாக்டர் வந்து அதுக்கு பார்த்துட்டு சொன்னினோம், ஏன்னம்மா நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி எங்களை கேட்டுங்க. நாங்கள் நடந்த எல்லாத்தையுமே முழுக்க சொன்னாங்க. இப்போ சொன்ன பிறகு அவியல் சொன்னினோம், நீங்கள் இப்போ நேற்று நாங்கள் பின்னேரம் தான் கொண்டு போனாங்க. பின்னேரம் ஒரு 7 மணி ஹாஸ்பிட்டலில் வெளியில் வர நாங்கள் 8 மணி வரோம். அப்போ அந்த டாக்டர் பார்த்துட்டு எங்களுக்கு உடனே எழுதி தந்தவா, நீங்கள் இரவே யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் அட்மிட் பண்ணுங்க அம்மான்னு சொல்லி. அப்போ நாங்கள் இரவு எங்களால் போயிடாத சூழ்நிலை. எங்களை ரியானா ஒரு பக்கம் நாங்க ஜெரோமி இரவோட இரவா கூட்டி கொண்டு போய் ஜெரோமி வந்து உடனே பயந்துருக்கும். இரவுல அப்படி கூட்டி கொண்டு போறது ஏற்கனவே வந்து ஜெரோமி பயந்து ஒன்னா இருக்குது, தனக்கு எதுவும் செய்வினோம்னு சொல்லி. அப்ப நாங்க இரவும் கூட்டி கொண்டு போனா பிள்ளை வந்து ஆக பயந்துருமன்ற கணிதான் நாங்க காலையில வலிக்கிட்டு நிக்கிறோமே போறதுக்காக. அப்ப இன்றைக்கு கொண்டே காலையில கொண்டே காட்ட போறோம். அது சாப்பாடு விழுங்கு எல்லாமே இருக்கும், தண்ணி எல்லாம் குடிக்குது, சாப்பாடு விழுங்க தொண்டை பக்கத்துல ஏதோ அடைக்குதம்மா நிக்குதம்மான்னு சொல்லி உள்ள சரியா பயப்படுது. ஏற்கனவே ஆள் கொஞ்சம் பயந்தாள். மருந்துகள் குடிக்கிறது கொஞ்சம் சரியான கஷ்டம். ரியானாண்டாலும் ஒரு பரவாயில்ல மருந்துகள் குடிக்கும். ஜெரோமி வந்து மருந்தும் பெருசா குடிக்காது. ஆள் சும்மா சின்ன விஷயம் என்றாலே பயப்படுறது கூட. அப்ப அதாலதான் நாங்களும் இரவையோட இரவா அவசரப்பட்டு அள்ளப்பட்டு கொண்டு போயில ஆளு. வெண்டை தான் காலையில நாங்களும் யாழ்ப்பாணம் கொண்டு அங்க கொண்டு பார்க்க போறோம். என்ன மாதிரி என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லியே எங்களுக்கு தெரியல. யாழ்ப்பாணம் போற அன்னைக்கே எங்களுக்கு சரியான ஒரு பயமா இருக்கு. என்ன செய்யற சில விஷயங்கள் கொண்டே ஹாஸ்பிட்டல்லாம் குணமாக்கணும்னு சொன்னா அங்க கொண்டு போய் தான் ஆகணும். நாங்கள் பெரிய அகலண்டாலும் பரவாயில்ல, நாங்கள் நடக்கிறதுல சொல்லலாம், ஒரு மாதிரி பார்த்து சமாளிக்கலாம். இந்த சின்ன பிள்ளைன்றபடியால் ஆள் கொஞ்சம் இன்னும் கூட பயப்படுது. அதால எங்களுக்கும் ஒரு இதாகத்தான் இருக்கு. என்ன செய்யறது, கொண்டே காட்டணும்ன்ற ரீதியில பண்டைக்கு நாங்கள் வலிக்கிட்டு நிக்கிறோம். நான் வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்காகத்தான் நாங்கள் நேற்று பிரைவேட்டா காசு போனாலும் பிரச்சனை இல்லை, பிரைவேட்டை நாங்கள் காட்டி ஸ்கேன் பண்ணி செய்வோம், என்ன பிரச்சனை பாப்போம்ன்றதுக்கானத்தான் நேற்று நாங்கள் பின்னேரம் போனாங்க. ஆனா அவைய சொல்லிட்டு நம்ம என்னடா நீங்க கட்டாயம் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டி கொண்டு போகணும். என்னடா அவ வந்து இங்கால ஏதோ ஜெரோமி வந்தாண்டு கடைசியா சாப்பிடக்க சொன்னவா, என்னடா அம்மா எனக்கு சாப்பிடக்க ஏதோ செய்யுது, அம்மாத்துக்குள்ள ஏதோ இருக்குது, அம்மா எடுத்து கொடுங்க அந்த கரையத்தான் காட்டினவா. கடைசியா சொல்ற அம்மா என்னையும் காப்பாத்து கொண்டு அளவலிக்கிட்டுது. அப்ப அதோட நான்டே போவோம்ன்றதுனா பிறகு சொன்னாமா இல்ல இப்ப சரியா இருக்குதுன்னு சொன்னேன். அப்ப அந்த அப்படி சொல்லிருக்கேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா வேணாமான்ற ஒரு இதுல கடைசியா சரிவே வரையில. ஜெரோமியம் வந்து ஆக நல்ல ஒரு பிளவினமா போயிட்டு மற்ற நேற்றும் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைக்கு வந்து உடம்பெல்லாம் சரியா காலேஜ் அடிச்சு வேறுத்து ஏலாம அப்படியே படுத்துட்டு அந்த ஜூஸ் பல ஜூஸ் போத்துல மட்டும்தான் குடிச்சது. வேற சாப்பாடு ஆண்டெல்லாம் சொல்ற அம்மா எனக்கு சாப்பிட விருப்பமா இருக்கு, ஆனா சாப்பிட இல்லாம இருக்கு, சாப்பிட இல்லாம இருக்குன்னு சொல்லுவேன். பசி இருக்கு ஆளுக்கு, ஆனா சாப்பிட இல்லாம இருக்கு. அப்ப நாங்க கட்டாயம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி கொண்டு போனாதான் என்ன பிரச்சனை நாங்க மாறிக்கலாம். அப்ப இன்னைக்கு வந்து நாங்க காலா போறோம், யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் போறோம். யாழ்ப்பாணம் தான் கொண்டு காட்ட போறோம். எங்களுக்காக நீங்களும் சின்ன ஒரு ப்ரேயர் ஒன்று செய்யுங்க. பிள்ளைக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராதபடி நோமலா இருக்கணும்னு நான் வந்து அதோட ஜெபிக்கிறோம். பிள்ளைக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராம நல்லபடியா வீட்டை வரணும்னு சொல்லி இப்ப நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஆனா பிள்ளைக்கு விழுங்க ஏதோ தடக்குதுன்னு சொல்லுதானா,
டாக்டராக்கள்கிட்ட அங்கே கொண்டு நேற்று ரூபன்ஸில் கொண்டு காட்டு அவைய சொன்னேன், அம்மா தொண்டைக்குள்ள இதுக்குள்ள இருந்தால் நாங்கள் பார்த்து செய்யலாம், ஆனால் கீழே இருக்கிறபடியாமல் எங்களால் ஒன்றும் பார்க்கலாமே இருக்கு, கட்டாயம் நீங்கள் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டே காட்டுங்கன்னு சொல்லி அவையல் எங்களுக்கு சொல்லிட்டு நான் உண்மையும் அதுதான். நம்ம இதுக்குள்ள என்று சொன்னால் அங்கே தான் ஸ்கேன் பண்ணுற மிஷின்கள் இருக்கோம், அங்கே தான் பார்க்கலாம்னு சொல்லி அப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் வலிக்கிட்டோம். என்ன நான் பிள்ளைய கூட்டி கொண்டு போகிறோம். ஜெரோமிக்கு நாங்கள் ஒன்றுமே சொல்லல, ஸ்கேன் பண்ணணும் ஒன்றுமே எதுவுமே சொல்லல, சும்மா இருக்கா போயிட்டு வருவோம்னு தான் நாங்கள் இப்போ கூட்டி கொண்டு போகிறோம். சொன்ன ஆள் இன்னும் பயந்துடும். பயந்துடும். இப்போ காலம்ப கூடி ஒன்றுமே சாப்பிடல, ஒரு டீ மட்டும் ஒரு கொஞ்சம் டீ தான் குடிச்சவன், இப்போ டீயும் குடிக்கல. அப்போ நாங்கள் வந்து அங்கே போய் டாக்டர் என்ன மாதிரி எப்படி என்ன சொல்லி அது புள்ள சாப்பிட்டு புழுங்க பயப்படுறா, புழுங்குறாவே இல்லை, புழுங்குறாவே இல்லை, சாப்பாடை பசிக்கு எடுத்துட்டு வாயில வச்சுட்டு சப்பிட்டு ஆள் விழுங்க பயத்துல கொண்டே சாப்பாடை துப்புது. ஆனா ஆளுக்கு வயிற்றுல சரியான பசி இருக்கு. அப்ப எங்களால என்னதான் செய்யறது, ஒன்றுமே செய்யல. இரவு முழுக்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை ஒருத்தருக்குமே நித்திரையும் இல்லை. நாங்கள் இதை நினைச்சு கவலைப்பட்டு ஒருத்தருமே சாப்பிடாம சரியான கவலை, நித்திரையே வரையில இரவு. இப்படி திடீரென்று நல்லா இருந்த பிள்ளைக்கு இப்படி ஒன்று நடந்துட்டேன்னு சொல்லி எங்களுக்கு சரி வெளியில காயங்களுக்கு எங்களுக்கு கைகாலாதுன்னு சொன்னா ஒரு பரவாயில்ல, தொண்டைக்குள்ள இருக்கிறபடியா என்ன செய்யறது எங்களுக்கும் தெரியாமலுக்கு ஒரு நேரம் சொல்லுது நல்லா இருக்கு, ஒரு நேரம் சொல்லுது அம்மா பிரச்சனை இல்லையம்மா நல்லா இருக்கு, இன்னொரு நேரம் சொல்லுது இல்லையம்மா சாப்பாடை கொடுத்த உடனே பயப்படுது சாப்பிட இல்லாதனாலேன்னு சொல்லி விழுங்க இல்லாம இருக்குன்னு சொல்லி. அப்ப நாங்களும் என்ன செய்யறது, ஆஸ்பத்திரி போவோமா வேணாமன்ற ரீதியில இருந்து கடைசியா பார்த்தோம். இப்ப என்ன வச்சு சரி வரான்னு சொல்லித்தான் நாங்க கொண்டே காட்டினாங்க. அப்ப இன்றைக்கு வந்து காலையில கட்டாயம் கொண்டே காட்ட போறோம். இப்போ பார்த்துட்டு அவங்க யாழ்ப்பாணம் கொண்டே காட்டுறது உண்மையில நல்ல. ஏன்னா இப்ப எவ்வளவோ சர்ஜரிகள் எல்லாம் கூடுதல் அங்க செய்யறாங்க, எல்லா வசதியும் இருக்கு. இப்போ நாங்களும் இதை வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னா அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆக்கிட்டேன்னு சொன்னா அதுவும் கரைச்சலா போயிடும். இப்போ நாங்கள் காலையில கொண்டே பார்ப்போம், நாங்கள் கொண்டே காட்டுவோம். டாக்டர் என்ன சொல்லி நம்ம தெரியல. நாங்களும் வந்து ஹாஸ்பிட்டல்ல நிக்கிற மாதிரி தான் நான் ரெடியா போறேன், ஜெரோமியோட உடுப்பும் கொண்டு இந்த உடுப்பும் கொண்டு தான் போறேன், அப்படியும் மறைச்சுதான் பாப்பேன். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் போறோம். அப்ப அங்க போய் என்ன மாதிரி எப்படின்ற பாப்போம். சரியோ ஜெரோமி படுத்துருக்கேன். சாப்பிடவே பசிக்குன்னு சொல்ல போனேன், சாப்பாடு வாங்கி தரணும், சாப்பாடே வேண்டாம்ன்றது அந்த பழ ஜூஸ் மட்டும்தான் நம்ம வாங்கி தருவாங்க. அப்போ அந்த மேங்கோ ஜூஸ் அதான் பண்ணி கொடுத்தோம். அப்போ குடிச்சிட்டு இருக்கலாம். அப்படியே நான் ஓட் பண்ணியாச்சு. நான் ஜெரோமியை ஓட் பண்ணி தானே ஜெரோமியை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ முதல் வந்து டோச் அடிச்சு ஜெரோமியை நாக்காகணும்னு சொல்லி பார்த்தேன். அப்போ அதில் ஒன்றுமே தெரியல. சும்மா அவங்க சின்ன பிள்ளைங்களுடைய அவங்களாக நாங்கள் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அப்புறம் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நாங்கள் போவோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எக்ஸ்ரேல வந்து ஏதாச்சும் அந்த எலும்பு இல்லாட்டி முள்ளோ இருந்தால் தெரியும்னு சொன்னாங்க. இந்த முள்ளாகவும் இருக்கலாம், இந்த கீறுன நோவாகவும் இருக்கலாம். அப்போ எக்ஸ்ரே எடுத்தால் பிறகு தான் அடுத்த ஒரு கட்டத்தை நாங்கள் பார்க்கலாம்னு சொல்லி அப்படி எக்ஸ்ரேல சரி வராட்டிக்கு ஜெரோமியை வந்து கேமராவுக்கு தான் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதை நாளைக்கு தான் நடந்த முடியும் என்ன மாதிரி தெரியும். ஜெரோமியை வந்து மயக்கித்தனமாக செய்யணுமா அந்த 2வது கட்டம். அதனால் வந்து இப்போ வந்து எக்ஸ்ரே எடுக்கிறதா இப்போ நாங்கள் எடுக்கிறோம். இப்போ தான் வந்து நாங்கள் பார்ப்போம் கூப்பிடுவோம் வந்து தெரியாது. ஜெரோமியை வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரின்னு. ஆனால் இந்த ஜெரோமி ஆவண்டு சொல்லி அந்த ஒரு கரண்டி மாதிரி வச்சு பார்க்க ஜெரோமி பயப்படும். ஆவண்டு சொல்லாத பயந்து கொண்டிருக்கு. சும்மாவே வருண்டது அது அப்படி என்னன்னா பயந்தானே வரும். பயந்து கொண்டிருக்கு. அப்போ இனிமேல் எக்ஸ்ரே எடுக்கிறது என்ன செய்ய போகிறாங்க தெரியல. ஒவ்வொரு நொடி பொழுதும் ஏசப்பா தான் ஜெரோமியோட கூட இருக்கணும். ஆனால் நானும் விரும்புகிறது வந்து ஜெரோமியை வந்து கேமரா விட்டு பார்க்கக்கூடாதுன்னு தான் நானும் வந்து எழுதி கொண்டிருக்கிறேன். என்ன அந்த சூழ்நிலைக்கு போகக்கூடாது. ஏன்னா ஜெரோமி வந்து அதை தாங்காது. அதை வந்து பெரிய ஒரு கேமரா ஒரு 2 வாய்க்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து கஷ்டம். அதனால் எக்ஸ்ரேல எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க. அதுதான் என்னடா தனியாக நிற்கிறேன் மற்றாக்களை காணையில் என்று யோசிப்பீங்க. இன்றைக்கு நான் தனியாக நின்று ஒரு பதிவு போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுட்டு என்ன காரணம்னு சொன்னால் காலையில் ஜெரோமியையும் ஹாஸ்பிட்டலில் கூட்டிக் கொண்டு போகிறோம்னு நான் சொன்னாங்க. இப்போ யாழ்ப்பாணம் போய் அங்கே நாங்கள் எல்லாம் ஓபிடி எல்லாம் காட்டி அங்கே எல்லாம் பதிஞ்சு ஓபிடி டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு உடனே ஜெரோமியை வந்து நீங்கள் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு அந்த ஃபார்மில் எல்லாம் எழுதி தந்துட்டோம். அப்போ நாங்களும் அப்படியே அங்கே மேலே போய் அதாவது ஜெரோமி நிற்கிற வார்டு வந்து 5ஆம் மாடி 42வது வார்டு.
அப்போ அங்கே கொண்டே ஜெரோமியை கொண்டே அட்மிட் பண்ணிட்டோம் நாங்கள். அப்படி ஜெரோமியை அட்மிட் பண்ணதுக்கு பிறகு எல்லாம் கூப்பிட்டு ஜெரோமியை எல்லாம் விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லி அப்போ நாங்களும் சொன்னாங்க. அப்போ அந்த பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு ஜெரோமியை வடிவாண்டு சொல்லி அப்போ ஜெரோமியும் வடிவாண்டு சொல்லி பார்த்த உடனே அவியலும் வந்து ஆண்டு சொன்னாலும் பார்க்கல. என்ன காரணம்டா இந்த தொண்டைக்கு பக்கத்துல இதுக்குள்ள இருக்குமா இருந்தா ஆண்டு சொல்லி பார்க்கலாம். ஆனா ஜெரோமிக்கு வந்து இங்கால கரைய நோவுறபடியா டாக்டர் வந்து பார்த்துட்டு சொன்ன அம்மா சின்ன பிள்ளைன்றபடியா நாங்கள் அதுக்குள்ள குழாயெல்லாம் விட இல்லாதம்மா முதல் எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பார்ப்போம், இது விடத்துக்கிட்ட எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியுமென்று சொல்லி அப்போ எக்ஸ்ரேக்கு பதிஞ்சது. அப்போ நாங்கள் அங்கே போய் எக்ஸ்ரேயும் எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு ரூமும் இருந்தது. அப்போ அந்த ரூமுக்கு கூட்டி கொண்டு போனது. அப்போ அங்கே போய் எக்ஸ்ரே சம்மந்தமாக பார்த்தது போல் அங்கே எக்ஸ்ரேல வந்து ஜெரோமிக்கு இருக்கிறது வந்து வடிவாக தெரியல அந்த எக்ஸ்ரேல. அப்போ அந்த அவா சொன்னவா அது வடிவாக தெரியலையம்மா அப்படின்னா பொறுங்கோ நைட்டுக்கு பெரிய டாக்டர் வருவார், பெரிய டாக்டர் வந்ததுக்கு பிறகு அவருக்கு என்ன மாதிரி என்ன பார்ப்போம்னு சொல்லி பெரிய டாக்டர்கிட்ட கேட்போம்னு சொல்லி அப்போ அவைய சொல்லியிருந்தேன். எக்ஸ்ரேல தெரியாட்டி அவையில் வந்து கேமரா விட்டு பார்க்குறேன்னு தான் அந்த டாக்டர் சொல்லியிருந்தவா. ஆனால் கேமரா விட்டு என்னண்டு பார்க்க போறேன்னு தெரியல. ஜெரோமி ஏற்கனவே எக்ஸ்ரே எடுக்கவே சரியா பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு நின்றது. ஆனால் இன்னி கேமரா விட்டு பார்க்கக்குள்ள ஜெரோமிக்கு என்னண்டு எனக்கு என்ன தெரியாம கிடையாது. நினைக்க சரியான கவலையா இருக்கு. ஒரு சின்ன மிஸ்டேக்கால இப்படி ஒரு பெரிய விஷயமா போயிட்டு அப்போ இன்றைக்கு இரவைக்கு தான் அந்த பெரிய டாக்டர் வந்துட்டு என்ன செய்யறேன்னு சொல்லி சொல்லுவாராமா. என்ன செய்ய போறோம் தெரியாம கிடையாது. ஏற்கனவே ஜெரோமியும் கொஞ்சம் பெருண்ட புள்ள இன்னைக்கே கவலையாத்தான். இப்போ கிட்டத்தட்ட 2-3 நாளாக வந்து ஜெரோமி சாப்பாடே இல்லை. ஆனால் வயிற்றுல ஆளுக்கு நல்ல பசி இருக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு ஆள் சரியாக பயப்படுது. இப்போ ஒருக்கா சரியான பசி என்று சொல்லி சாப்பாடு இட்டலி பண்ணி கொடுத்தது. இட்டலியை சாப்பிட்டுட்டு ஒருக்கா விழுங்கிட்டு அப்படியே ஓங்கழிச்சிட்டு அந்த பயத்திலேயே பிள்ளை வந்து எந்த சாப்பாடுமே சாப்பிடுதே இல்லை. அதால ஆள் இப்போ ஜூஸ் வரும் முதல்ல தான் குடிச்சு கொண்டிருக்கு. கடவுளேந்து ஒரு இதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதில் 2-3 பேர் விசாரிச்சுனா தம்பி நீங்கள் ஜோசிக்காங்கோ அது பிரச்சனை இல்லை, இப்படி நிறைய பேருக்கு வந்திருக்கு, சும்மா நார்மலாக எல்லாம் எடுத்துருவினம், நீங்கள் ஒன்று ஜோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அண்ணா சொல்லியிருந்தேன். ரெண்டாலும் ஜெரோமி அப்படி கேமரா விட்டு பார்க்குறேன்னு சொன்னால் பிள்ளைய மயக்கித்தான் கேமரா அப்படி வேணும்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிள்ளைய ஜெரோமி இத்தனை நாள் சாப்பாடும் இல்லை, நீ மயக்கி என்ன அதுண்டு எனக்கு கண்டா தெரியல. பேசப்பா தான் ஜெரோமியோட கூட இருக்கும். இரவைக்கு வந்து டாக்டர் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன் இல்லை இந்த எக்ஸ்ரேல வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருந்தால் அடுத்த கட்டமைவியல் போயிருக்க மாட்டேன். ஆனால் அந்த எக்ஸ்ரேல தெரியாதபடியாக தான் இந்த கேமரா விட்டு பார்க்கணும்னு சொல்லியிருக்கணும். எக்ஸ்ரேல தெரியல, அப்போ கேமரா தான் மயக்கி தான் விடுவினோம். மயக்கி விட்டால் என்ன ஏசப்பா. அப்படி எங்களோட உறவுகளும் இதை பார்க்குற நீங்கள் ஜெரோமிக்காக நீங்களும் ப்ரே பண்ணுங்க. ஜெரோமி கொண்டுமே நடக்கக்கூடாது, நார்மலாக எல்லாமே செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி ஜெரோமி கூடுதலாக ஏற்கனவே எல்லாம் பயந்த உள்ள பயம் ஒன்றும் இல்லாதபடிக்கு ஏசப்பா தான் ஜெரோமியோட கூட இருக்கணும். ஒரு சின்ன பிள்ளைங்கள் பெரிய கலண்டா கூட நாங்கள் நோவுதான்னு சொல்லி வடிவா சொல்லலாம், அங்கே நோவுது இதுக்குள்ள நோவுதான்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை அதுக்கு என்ன சரியான ஒரு எப்படி சொல்றது என்ன செய்தான்னு சொல்லியே தனக்கு தெரியுது இல்லை, இதுக்குள்ள மட்டும் நோவுதம்மான்னு சொல்லுது. எங்களாலே தாங்க இயலாது. பாவம் அந்த பிள்ளை. இப்போ மத்தியானம் கூடி ஆளுக்கு சரியான பசி சாப்பிடல. அப்போ நான் 2 ஜோக்கெட் வண்டி கொடுத்தேன். அப்போ 2 ஜோக்கெட்டும் அதை குடிச்சிட்டேன்னு சொன்னால் சரியான பசி ஆளுக்கு. சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்கு, ஆனால் சாப்பிட இல்லாமல் இருக்கு. அதோட உள்ளுக்கு இருக்கிறதும் வந்து எங்களுக்கும் தெரியாது, இதுக்குள்ள கரையில் கிடக்கிறதுன்னு தெரியாது. கேமராவை விட்டாதான் உள்ளுக்கு கிடக்கிறது எல்லாம் தெரியும். கேமரா விட்டு பார்க்கக்குள்ள கடவுளேண்டு சிலது சாப்பிடக்குள்ள கீறி கொண்டு போனா கூட அந்த காயமும் இருக்கும். ஆனா எங்களுக்கு அந்த காயம் இருக்குதோ இல்லாட்டி உள்ளுக்க முள்ளுத்தான் இருக்குதோன்னு சொல்லி சரியா எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. கடவுளேண்டு உள்ளுக்க விட்டு ஒன்றுமே இல்லை என்று சொல்லத்தக்கதாக
ஏசப்பா பெரிய ஒரு அற்புதத்தை செய்யணும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இதை நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கொள்ளுங்க. இனி இன்றைக்கு நாளைக்கு தானே நாளைக்கு தானே நான் போய் பார்க்கணும். இல்லை இனி நான் இப்போ வந்ததே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 5:30 அப்படி இருக்கும். காலையில் போயிட்டு இப்போ 5:30க்கு தான் நானும் வீட்டை வந்தேன். இனி போய் திரும்ப இதன் பார்க்க இல்லாது நான் நாளைக்கு காலமை பார்வைக்கு தான் நானும் போகிறேன். இரவுக்கு டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னு தெரியாமலுக்கு நெஞ்சை அடித்து கொண்டு இருக்கு. டாக்டர் வந்து சொல்கிற கதையை கேட்டால் தான் தெரியும். சரி பார்ப்போம் என்ன மாதிரி என்ன இன்னொரு தகவல் டாக்டர் சொல்ல போகிறாருன்று. ஒரு அதிர்ச்சியாக இல்லாமலுக்கு ஏசப்பா தான் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும். அப்புறம் எங்களோட உறவுகளும் மறுபடியும் நான் கேட்டுக்கொள்கிற விஷயம் பார்க்குறேன். நீங்கள் ஜெரோமிக்காக ப்ரே பண்ணுங்க, அது எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். சரி, அப்போ நானும் இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன்.